இலங்கையில் இவ்வாரம். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் நிலை கொண்டிருந்த இந்திய படைகள் மீது வலுக்கும் குற்றச்சாட்டுகள். பல கோடி ரூபாய் நட்டையீட்டுக்கு கோரிக்கை. அரசியல் தீர்வு பொறுப்புக்கூறலை விட தமிழர்களுக்கு பொருளாதார அபிவிருத்தியே அவசியம் என்கிறது இலங்கை அரசு. ஆயுத குழுக்களுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்யும் இலங்கை ராணுவ அதிகாரிகள், ஜனாதிபதி குற்றச்சாட்டு. தமிழ் மக்கள் கோரும் அரசியல் தீர்வு மற்றும் பொறுப்புக்கூறல் விடயத்தை புறந்தள்ளி பொருளாதார அபிவிருத்தியை இலங்கை அரசாங்கம் முன்மொழிந்துள்ளது. இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு முன்னதாக நாட்டில் பொருளாதார அபிவிருத்தியே அவசியம் என ஐக்கிய ராச்சியத்தில் புலம்பெயர் தமிழர்களுடன் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கருத்து வெளியிட்ட இலங்கை மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் சுட்டிக்காட்டியுள்ளார். எங்கள் நாட்டில வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமே நாங்கள் இன ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ உள்ள பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு முன்ன எங்களுக்கு இருக்கின்ற பொருளாதாரத்தின் ஏற்படுகின்ற தாக்கங்கள், அதாவது பொருளாதார சமத்துவம் இல்லாத ஒரு நாட்டுக்குள் மனித உரிமைகள் பேண முடியாது என்ற உறுதிப்பாட்டோடு நாங்கள் இருக்கின்றோம். அப்போ பொருளாதாரத்தின் சமத்துவத்தை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து வேலைப்பாடுகளையும் நாங்கள் ஒரு அரசாங்கம் என்ற வகையில் எடுத்திருக்கின்றோம். முக்கியமாக எங்களுடைய அன்பகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களுடைய கோட்பாட்டுக்கு அமைய எப்போதுமே அந்த நாட்டில் வாழ்கின்ற எந்த ஒரு நாட்டிலும் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் நம்பிக்கை உருவாக்க வேண்டும் என்றால், இது தன்னுடைய பிறந்த மண் என்ற உறுதிப்பாட்டை உருவாக்க தேவை என்றால், அந்த நாட்டில் உள்ள பொருளாதாரத்தின் பங்களிப்பு சமமாக கிடைக்கப்பெற வேண்டும். அந்த நாட்டில் இருக்கின்ற உழைப்புக்காக வேண்டிய அல்லது அந்த நாட்டில் பணத்தை உருவாக்கிக் கொள்வதற்கு உழைப்புக்காக மக்களை பயன்படுத்தின போதிலும் சலுகைகள் பெறும் போது அந்த புறக்கணிக்கப்படுகின்ற சமுதாயங்கள் இருந்தால் நாட்டு மக்களுக்கு அந்த நம்பிக்கை ஏற்படாது. 4 தசாப்தங்களுக்கு முன்னர் கொழும்பு வெலிக்கடை சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்ட 50க்கும் மேற்பட்டவர்களின் உடல்களை அகழ்ந்து எடுத்து நீதியை நிலைநாட்டுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 1983ஆம் ஆண்டு வெலிக்கடை சிறைச்சாலை படுகொலையின் போது உயிரிழந்தவர்களில் ஒருவரும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர்களில் ஒருவருமான குட்டிமணி என அழைக்கப்படும் செல்வராஜா யோகச்சந்திரனின் புதல்வரான மதிவண்ணன் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். At least you can't able to find anybody who's the criminals are. At least you can find bodies are. And you can easily find the criminals are as well because they are from the same jail. At least we need to, as a son and my sister is a daughter, we need to know where he was at the moment. That's the basic human rights. Everybody has, even UN has to involve with it. International community has to be involved with it and try to find the burial site. படுகொலை செய்யப்பட்டவர்களின் உடல்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படும் இலங்கையின் மிகப்பெரிய பொது மயானங்களில் ஒன்றான கொழும்பு பொரளை கனத்தை மயானத்தில் அகழ்வு பணிகளை மேற்கொள்ளுமாறு யாழ்ப்பாண மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் தற்போதைய அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். மத்திய அரசின் ஆட்சி அதிகாரமும் கொழும்பு மாநகர சபையின் அதிகாரமும் ஒரே கட்சியின் வசம் காணப்படுவதால் இந்த விடயத்தை செயற்படுத்துவது இலகுவான விடயம் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். තමයි මේ වල තියෙනවා කියලා. ඒක වල වෙන්නල දේශීය රටවල මැදවත් ආරල පරිසර කරලා වෙන්නල එලි දැක්ක කරුද්ද මේගොල්ලෝ අවංකමයි නැත්තම් මේගොල්ලෝ ප්‍රශ්න ඔක්කොටම සම විදියට කරන් ක්‍රියාත්මක අඩ උත්සාහ කරනවා කියලා ජනතා පිළිගන්න පුළුවන්. දෙමළ ජනතාවට පෙන්වන්න ඕනේ. 1980களின் இறுதி பகுதியில் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட இந்திய ராணுவத்தினால் மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிடப்படும் மிக மோசமான தாக்குதல்களுக்கு இழப்பீடு கோரப்பட்டுள்ளது. 36 வருடங்களுக்கு முன்னர் இந்த தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்கள்
வரலாற்றில் முதல் தடவையாக விரிவானதொரு இழப்பீட்டு கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். இலங்கையில் நிலை கொண்டிருந்த இந்திய அமைதி காக்கும் படையினரால் நிகழ்த்தப்பட்டதாக கூறப்படும் வெல்வெட்டித்துறை தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூறும் நிகழ்வும் இழப்பீட்டு பரிந்துரை அறிக்கையை வெளியிடும் நிகழ்வும் யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இடம்பெற்றது. வெல்வெட்டித்துறை பிரஜைகள் குழு மற்றும் சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயற்றிட்ட அமைப்பு இணைந்து வெல்வெட்டித்துறை ஒரு படுகொலையின் வாக்குமூலங்கள் என்ற அறிக்கையை வெளியிட்டிருந்தன. இந்த அறிக்கையை அடிப்படையாக கொண்டு இந்த இழப்பீட்டு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதியில் அரங்கேற்றப்பட்டதாக கூறப்படும் மிக மோசமான இந்த செயலுக்கு இலங்கை நட்டையீட்டுக்கான அலுவலகத்திடமிருந்து 15 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இழப்பீடாக கோரப்பட்டுள்ளது. இந்திய அமைதி காக்கும் படையினரால் 1989 ஆண்டு யாழ் வெல்வெட்டித்துறையில் நிகழ்த்தப்பட்டதாக கூறப்படும் தாக்குதல்களில் குறைந்தது குடிமக்கள் 66 பேர் கொல்லப்பட்டதோடு 34 பேர் காயமடைந்தனர். இதேவேளை இந்திய ராணுவம் 1987 ஆண்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை மீதும் தாக்குதல் நடத்தியதாக குறிப்பிடப்படுவதோடு இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் நினைவு கூறப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதல்களில் வைத்தியசாலை பணியாளர்கள் 21 பேர் உள்ளிட்ட படுகொலை செய்யப்பட்ட 68 பேரின் 38வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு யாழ் போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்றிருந்தது. இந்திய ராணுவத்தால் யாழ்ப்பாணம் கொக்குவில் இந்து கல்லூரியில் தஞ்சம் அடைந்திருந்த பொதுமக்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. இந்த தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்ட 50 பொதுமக்களின் 38ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வும் கொக்குவில் இந்து கல்லூரிக்கு முன்னால் இடம்பெற்றது. இலங்கை ராணுவ அதிகாரிகள் குண்டர்களுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்வதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளிப்படுத்தியுள்ளார். இலங்கை பாதுகாப்பு படையினர் ராணுவம் மற்றும் போலீஸ் அதிகாரிகளால் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் குழுக்களுக்கு துப்பாக்கிகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி குற்றஞ்சாட்டியுள்ளார். கொழும்பில் போதைப் பொருட்களை எதிர்த்து போராடுவதற்கான ஒரு திட்டத்தை ஆரம்பிப்பதற்காக நடைபெற்ற நிகழ்வில் முப்படைகள் மற்றும் போலீஸ் தலைவர்கள் முன்னிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த விடயங்களை வெளிப்படுத்தியுள்ளார். මේ රාජ්‍ය යාන්ත්‍රණය ගිලගෙන තියෙන ප්‍රමාණය පිළිබඳව යම් අදහසක් ඉදිරිපත් කරනවා. මොනතරම් ප්‍රමාණයකින් මේ රාජ්‍ය යාන්ත්‍රණය මෙතෙන්ට ගෙවිලා තිබෙනවද? ඔවුන් අත ගිනි අවි සැරිසරනවා. ඔවුන් ගිනි අවි නිෂ්පාදකයෝ නෙවෙයි. බලපත්‍ර සහිත ගිනි අවි ගෙනීමේ බලය තිබෙන්නේ රාජ්‍යයකට. රාජ්‍ය සතුව තිබෙන ගිනි අවි ඔවුන් අතර ගියේ කොහොමද? දැන්ට වාර්තා වෙලා තිබෙනවා. සමහර හමුදා කඳුරු වලින් T56 73ක් ඒ අතර ගොස් තිබෙනවා. එයින් මම හිතන්නේ 35ක් පමණ දැන් අත්අඩංගුවට අරන් තිබෙනවා. තාමත් 38ක් ඔවුන් අත සැරිසරනවා. රජය සතු ආයුධ කවුද ලබා දෙන්නේ? ඒ වගේම ඒ සඳහා අවශ්‍ය වන උණ්ඩ අපි අත්අඩංගුවට අරන් තිබෙනවා. හමුදාවේ ප්‍රධාන කර්නල්වරයා උණ්ඩ සපයලා තිබෙනවා. ඒ වෙනුවන්ගේ බැංකු ගිණුම් වලට මුදල් ලැබිලා තිබෙනවා. නිසා රජයේ සතුව තිබෙන ගිනි අවි එක් පොලිසිය මහත්මියක් තමගේ ගිනි අවි විකුණලා පලා යනවා. ගිනි අවි විකුණනවා. ඇයි? අර සන්නද්ධ කණ්ඩායම් මතේ තියෙන මුදල් බලයට අපේ රාජ්‍ය යාන්ත්‍රණය ගෙන ගන්න සමත් වී තිබෙනවා. யாழ்ப்பாணத்தில் இராணுவத்தால் பொதுமக்களின் தனியார் காணிகள் கையகப்படுத்தப்பட்டுள்ளதை ஏற்றுக்கொண்டுள்ள இலங்கை அரசாங்கம் அவற்றை விடுவிப்பது குறித்து அவதானம் செலுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் பலாலி பகுதியில் உள்ள தனியார் காணிகளை அவற்றின் உரிமையாளர்களுக்கு விடுவிப்பது குறித்து ஆராய்வதற்கான கலந்துரையாடல் இலங்கை பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகளை மீண்டும் கையளிக்கும் வேலை திட்டத்தின் போது ஏற்படுகின்ற செயற்பாட்டு மற்றும் நிர்வாக தடைகளை தீர்ப்பது தொடர்பில் இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக இராணுவத்தினர் வசமுள்ள தனியார் காணிகளை உரிமையாளர்களிடம் கையளிக்கும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதற்காக அந்த காணிகளில் உள்ள இராணுவத்தினரை கட்டம் கட்டமாக மீளப் பெறுவது தொடர்பிலும் இந்த கலந்துரையாடலின் போது அவதானம் செலுத்தப்பட்டது. இந்த கூட்டத்திற்கு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர தலைமை தாங்கியதோடு பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்தா மற்றும் சிரேஷ்ட பாதுகாப்பு மற்றும் நிர்வாக அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சுமார் 16 வருடங்களாக வன்னியில் இலங்கை இராணுவத்தினரால் பலவந்தமாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள முல்லைத்தீவு தேராவில் மாவீரர் துயிலுமில்ல காணியை முழுமையாக விடுவிக்குமாறு மீண்டும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
தமிழீழ விடுதலை போராட்டத்தில் உயிர் நீத்த தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் வீரர்களை நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்தும் மாவீரர் மாதம் இன்று ஆரம்பமாகின்ற நிலையில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழர்களின் விடுதலைக்காக போராடி வீரச்சாவடைந்த பல்லாயிரக்கணக்கானவர்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ள துயிலும் இல்லம் எனப்படும் பல மயானங்கள் இலங்கை அரச படையினால் அழிக்கப்பட்டு யுத்தம் முடிவுக்கு வந்த பின்னர் முகாம்களாக மாற்றப்பட்டன. அந்த வகையில் வடமாகாணத்தின் முல்லைத்தீவில் அமைந்துள்ள தேராவில் துயிலும் இல்ல காணியும் படையினர் வசமே காணப்படுகின்றது. தொடர்ந்து நாங்கள் இந்த நிகழ்வுகளை விடுவிக்கப்பட்ட ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அரசாங்கத்திடம் நாங்கள் ஏற்கனவே மகஜர்கள் கையளித்திருக்கின்றோம். இந்த நிலங்களை விடுவித்து இந்த நிகழ்வுகளை நடாத்துவதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு. இதுவரை அதற்கான சாதகமான எந்த ஒரு சமிக்கைகளும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆகவே மீண்டும் நாங்கள் எங்களுடைய பணிக்குழு சார்பாகவும் எங்களுடைய மாவீரருடைய பெற்றோர்கள் சார்பாகவும் கேட்கின்றோம். இராணுவத்தால் அபகரிக்கப்பட்டிருக்கிற நிலங்களை விடுவித்து எங்களுக்கு இந்த நிகழ்வுகளை எங்களுடைய பெற்றோர்கள் தங்களுடைய கவலைகளை தீர்த்து அந்த நிகழ்வுகளை கொண்டாடுவதற்கு வழிவகுக்க வேண்டும் என்றும் இப்ப இருக்கிற அரசாங்கத்தின் மீது எங்கள் பணிக்குழு சார்பாக மீண்டும் நாங்கள் வேண்டியிருக்கிறோம். தேராவில் துயிலும் இல்ல காணியை முழுமையாக விடுவிக்க கோரி போரினால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் இலங்கை ஜனாதிபதிக்கு சுமார் 2500 கையொப்பங்களோடு மனு ஒன்றை இந்த வருட ஆரம்பத்தில் அனுப்பி வைத்திருந்தனர். எனினும் எவ்வித பதிலும் இலங்கை அரசால் வழங்கப்படவில்லை. விடுதலை புலிகள் தமிழ் மக்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த பிரதேசங்களை ராணுவம் ஆக்கிரமித்த பின்னர் சுமார் 20,400 தமிழ் போராளிகளின் புதைகுழிகள் அடங்கிய சுமார் 25 மயானங்கள் இலங்கை ராணுவத்தால் புல்டோசர் கொண்டு இடித்து தரைமட்டமாக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் தொடர்புடைய விசாரணையை அடுத்த வருடம் ஜனவரி 28ஆம் திகதிக்குள் நிறைவு செய்யுமாறு கொழும்பு கோட்டை நீதவான் விசாரணை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்க உத்தியோகபூர்வ சுற்றுப்பயணம் என்ற போர்வையில் பிரித்தானியாவுக்கு தனிப்பட்ட விஜயம் மேற்கொண்டு சுமார் 1,66,00,000 ரூபாய் அரச நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பிலான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான விசாரணையை விரைவுபடுத்தவும் இந்த விவகாரத்தில் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இருந்தால் அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தவும் கொழும்பு கோட்டை நீதவான் இசுரு நெத்திகுமார குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டார். குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்னாள் ஜனாதிபதியை ஆகஸ்ட் 22ஆம் திகதி கைது செய்தது. கடந்த 2023ஆம் ஆண்டு பிரித்தானியாவிற்கு தனிப்பட்ட விஜயம் மேற்கொண்ட போது அரச நிதியிலிருந்து சுமார் 1,66,00,000 ரூபாவை செலவிட்டதாக அவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சட்டத்தரணிகள் பிரித்தானிய பல்கலைக்கழகத்தின் அழைப்பை அடுத்து இந்த விஜயம் இடம்பெற்றதாக வாதிட்டனர். பதவியில் இருக்கும் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ மற்றும் தனிப்பட்ட பயணங்களுக்கு இடையே தெளிவான வேறுபாடு இல்லை எனவும் அவர்கள் வாதிட்டனர். எனவே அரசு நிதியை தவறாக பயன்படுத்தவில்லை எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். எவ்வாறாயினும் பொதுச் சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்பட்டதோடு ரணில் விக்ரமசிங்க ஆகஸ்ட் 26ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். எனினும் ஆகஸ்ட் 26ஆம் திகதி அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் மற்றொரு இலங்கையில் இவ்வாரம் செய்தி தொகுப்பின் ஊடாக சந்திப்போம். நன்றி.